அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோசுவா 1:8 ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அதுக்கு ஒரு பொறுமை தேவை. ஆனா மோசே கர்த்தர் அபிஷேகித்து அந்த வணங்கா கொளுத்துள்ள ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே வழி நடத்தினார். கர்த்தரோடு பேசினார். இவங்களுக்காக பரிந்தெல்லாம் பேசினார். நீங்க என் கூட வந்தாதான் போவேன்லாம் சொன்னார். இப்படிப்பட்ட மோசே மரித்து போய்விட்டார். அடுத்து என்ன அப்படின்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோசுவாவை திடப்படுத்து, யோசுவா தான் வழி நடத்தணும் சொல்லிட்டாரு. ஆனாலும் தலைவன் இல்ல, ஜனங்கள் இப்ப யோசுவா தலைமைத்துவத்தில் ஏற்றுக்கொள்ளணுமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோசுவாவோட மனநிலை யோசிச்சு பாருங்க. பல லட்ச ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகணும். என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க சில இழந்திருக்கலாம், ரொம்ப நெருக்கமானவங்க தலைவர்களை நீங்க இழந்திருக்கலாம், அல்லது தந்தையை நீங்க இழந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உங்களை இருக்கிறேன். ஆமென். மோசேயின் தேவன் உங்கள் தேவன். ஆமென். எனவே கர்த்தர் கூட இருக்கிறார், அது போதும். அவர் நம்மளை ஆற்றி தேற்றுவார், நம்மளை பக்குவப்படுத்தி, நம்மளை கூர்மைப்படுத்தி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைப்பார். ஆமென். எனவே நீங்க தனியா இல்லை, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், நீங்க தனியா இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சரி, இங்க யோசுவாட்ட என்ன சொல்றாருன்னா, கீ டு சக்சஸ். எல்லாருக்கும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழணும்னு ஆசை இருக்குல்ல, ஆண்டவர் அதுக்கு ஒரு வழி சொல்லுகிறார். என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்ப 2 விஷயத்த ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்ப இந்த வார்த்தைய நீ பேசிட்டே இரு, இந்த வார்த்தைய நீ தியானித்து கொண்டே இரு, யோசிச்சு கொண்டே இரு, சிந்தித்து கொண்டே இரு. இதை 2 நீ செஞ்சா போதும். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். You shall have good success. You shall make your way prosperous. அப்படின்னா உன் வழியை நீ செழிப்புள்ள வழியா மாற்றி விடுவாய், நீ சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவ. அப்ப இன்னைக்கு நம்ம சக்சஸ்க்காக என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஈஸியா ஒரு வழி சொல்றாரு, என்ன, இதை பிடிச்சுக்கோப்பா, நீ சக்சஸ்ஃபுல்லா வந்துருவேன்னு. ஆமென். எனவே நீங்க தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம், படிக்கிறவர்களா இருக்கலாம், அத்லெட்டா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம், நான் சொல்றேன், சக்சஸ்ஃபுல்லா வாழணுமா, இதை பிடிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார், நீங்க புத்திமானா இருக்கும்படி செய்வார், உங்க வழியை நீங்க வாய்க்க பண்ணும்படியாய் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டார். இன்று நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். என்னை பார்க்கலும் சிறந்தவர்களும் ஞானிகளும் ஞானவான்களும், என்னை பார்க்கலும் செல்வந்தர்களும், இந்த பூமியிலே பெரிய பதவியில் இருக்கிறவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, இதை நான் இரவும் பகலும் தியானிப்பேன், இதை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உங்க வழியை நீங்க வாய்க்க பண்ணணுமா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழணுமா, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை தியானிங்க, இந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டே இருங்க, இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கை மாறிவிடும், நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துடுவீங்க, உங்க வழியை நீங்க வாய்க்க பண்ணுவீங்க, நீங்க ஒரு ப்ராஸ்பரஸ் மேனா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.